வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, சூப்பரான அறுவடை வீடியோ தாங்க உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு 6 மாசத்திலேயே நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய பழத்தை பத்தியும், அதோட செடியை பத்தியும் தான் உங்களுக்கு இன்னைக்கு பேச போறேன். என்ன பழம் பாக்குறீங்களா? என் பக்கத்துல பாருங்க, ஃபுல்லா அத்தி தோட்டம் தான். இது அத்தி செடிங்க முன்னாடி தான் நான் நிக்கிறேன். நம்ம அத்தி செடி நட்டு 6 மாசம் தாங்க ஆச்சு. 6 மாசத்திலேயே 2 வாட்டி நான் காய் பறிச்சு போட்டேன். அதையும் உங்களுக்கு நான் வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன். இந்த 6 மாசத்துக்கு இந்த 2 வாட்டி காய் பறிச்சு போட்ட பிறகு இது 3வது வாட்டியா காயே நாங்க சரி விட்டுட்டோம். இதுக்கப்புறம்னா கொஞ்சம் பழம் இருக்கட்டும், நிறைய பறிச்சு போடவும் கஷ்டமா இருந்துச்சுன்ட்டு அதுல அழகா சூப்பரா பழுத்திருக்குங்க. இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னாக்கா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல நல்ல மழை. மழை மட்டும் இல்லைங்க, புயல் காத்தும் கூட. அதுல ரொம்ப நல்லா இந்த மழையில வந்து ரொம்ப பாதிச்சு இலைங்கெல்லாம் ரொம்ப வாடிடுச்சு. பழுக்குமோ இல்லையோன்னு நினைச்சேன். ஆனா அழகா உருண்டை உருண்டையா சூப்பரான பழமா இருக்கு. வாங்க நம்ம அத்திப்பழத்தை அறுவடை பண்ணிக்கினேன். அத்திப்பழத்தோட நன்மைகள் என்னன்னா, அது நம்ம உடலுக்கு எவ்வளவு மருந்தா பயன்படுதுன்றது நம்ம பேசிக்கிட்டே அறுவடை பண்ணலாம். இங்க பாருங்க, நம்ம அத்திப்பழம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. முதல் அறுவடை பழமும் எவ்வளவு சைஸா வந்திருக்கு பாருங்களேன். இதே எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வாட்டி காயை எவ்வளவு காய் கிள்ளினாங்க, எப்படியும் ஒரு 4-5 கிலோ இருக்கும். அந்த காயை கிள்ளி போடும் போது மனசே சரியில்லைங்க. இப்ப 3வது வாட்டியா கிள்ளி போட்டு தான் ஆகணும்னாங்க. ஆனா நான் வந்து சரி பழம் எப்படி வருதுன்னு பாக்கலான்னு விட்டுட்டேன். இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பழம், என்ன அழகா இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷா அந்த பழம் வந்து பழுத்து இந்த இடத்துல வெடிக்கும். 4ஆ வெடிச்சிருங்க அழகா. இதை இப்படி இருக்கும்போது பறிச்சாதான் நம்ம சாப்பிட்றதுக்கும் விற்பனைக்கும் சரியா இருக்கும். இந்த பழம் பாத்தீங்கன்னாக்கா கண்டு காய் காய்ச்சி காணாம பூ பூக்கும்னுவாங்க. அத்தி மரத்துல நீங்க பூவே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அத்தி மரத்துல எப்பவுமே பூ இருக்காது. இந்த பூ பாத்தீங்கன்னாக்கா இது ஒவ்வொரு இலைக்கும் இலை கணுங்கள்ல விடும் போதே இந்த காயும் சேர்த்து வந்துருங்க. இந்த அத்தி பழத்துக்குள்ளாரத்தான் அந்த பூ மலரும்னு சொல்லுவாங்க. நீங்க இது மட்டும் இல்ல செடியிலையா அப்படின்னா இல்ல, பெரிய மரத்துல கூட அத்தி பூவே பார்க்க முடியாதுங்க. பாத்தீங்களா என் கை எவ்வளவு பெருசு இருக்கு, என் கைக்குள்ளார எவ்வளவு பெரிய பழம் இருக்கு பாருங்க. வாங்க செம்ம சூப்பரா நம்ம அத்திப்பழ அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இந்த பழத்தை பறிக்க ஒரு நாள் தான் லேட் ஆச்சு. அது எவ்வளவு அழகா அப்படியே வெடிச்சிடுச்சு பாருங்க. இதுக்குள்ள பாருங்க எவ்வளவு அழகா பூ இருக்கு பாருங்க. இந்த அத்தி பழத்தை நம்ம எல்லாரும் சாப்பிடலாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்த பழத்துல. இந்த பழத்தை பெண்கள் ஆண்கள் சாப்பிட்றத விட பெண்கள் சாப்பிடணுங்க. முக்கியமா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். முதல்ல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டவங்க நிறைய சாப்பிடணுங்க. இந்த குழந்தை இல்லாம இருக்கு பாருங்க, அவங்கெல்லாம் இந்த பழத்தை எடுத்துக்கிட்டா சீக்கிரமா அவங்க கருத்தரிக்கிறதுக்கு இது நல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தானதும் கூட. இது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இது. நம்ம அத்தி பழத்தை நிறைய பேர் உடம்புக்கு எடுத்துக்க மாட்டாங்கங்க. இது பழமா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா இந்த அத்தி பழத்துல இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சின்ட்டு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. எல்லோரும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் முதல் கொண்டு எல்லாரும் சாப்பிடலாங்க. இதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இது பாருங்க என்ன அழகா அந்த பூ விரிஞ்சி உள்ளக்கிற அந்த காய் விரிஞ்சி அந்த உள்ளக்கிற பூக்கள் வெளியே தெரியுது பாருங்க, எவ்வளவு அழகா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நான் முதல் பழம் ரொம்ப பெருசா வராதுன்னு நினைச்சேங்க.
பரவாயில்ல, இதுவே இவ்வளோ பெருசா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சுது பாருங்க, புயல் மழை. அதுல பழம்லாம் அந்த களைங்கள்ல அடிபட்டு அடிபட்டு இந்த மாதிரி கருப்பான மாதிரி இருக்கு. இதுவும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்போ அத்தி பழத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ல நிறைய வரவு கிடையாதுங்க. ஏன்னா அத்திப்பழம் வந்து நிறைய பேர் சாப்பிட்றதும் இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல வந்து நிறைய விளைய வைக்க இல்லைங்க இந்த பழத்தை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அத்திப்பழம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இப்பதான் நிறைய இடம்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் இடத்துல இப்பதான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல நான் ஒருத்தி. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அத்திப்பழம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதுல ரொம்ப டேஸ்டாலாம் இருக்காதுங்க, நார்மல் டேஸ்ட். ஆனா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. இந்த அத்திப்பழத்தை ஒரு பாக்ஸ்ல போட்டு 6 பழம் வச்சுட்டு 50 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஆனா அதுவும் சில பேர் அதோட நன்மைகள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்ப நம்ம தோட்டத்துல நமக்கு இது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான பழம் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுல முக்கியமா கவனிக்கக்கூடியது வந்து நான் ஆர்கானிக் மூலியமா விவசாயம் பண்றேன். எந்த கெமிக்கலும் அடிக்கிறது கிடையாதுங்க. இதுல எவ்வளவு அழகா விளைஞ்சிருக்கு பாருங்க. இனிமேல் வரக்கூடிய அத்திப்பழங்கள்லாம் நல்லா இருக்குங்க. ஏன்னா இது வந்து இந்த காத்து மழையினால களைங்கள்ல அடிபட்டு இந்த களை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே படுத்துச்சுங்க. நாங்கள் மழை முடிஞ்ச பிறகு எடுத்து நிமித்தி கட்டி வச்சிருக்கோம். ஒவ்வொரு அத்தி செடிலையும் பாருங்க ஒரு கொம்பு போட்டு வச்சிருக்கோம். அதனால தான் இந்த பழங்கள்லாம் வந்து கொஞ்சம் புள்ளி புள்ளியா இருக்க மாதிரி இருக்கு. இது பாருங்க, நீங்க சின்ன செடி இதுலயே எப்படியும் ஒரு 20-25 காய்ங்க இருக்குது. இந்த அத்தி பழத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மழை பெஞ்சதுனால மழையும் புயலையும் தாங்கி எவ்வளவு அழகா நிக்குது பாருங்க. ஒரு செடி கூட தேராதாங்கட்டின்னு நினைச்சேங்க. நம்ம பழமர காட்டுல முதல் அறுவடை அத்திப்பழ அறுவடை, அடுத்த அறுவடை உங்களுக்கு சீக்கிரமா வீடியோ போடுறேங்க. அதுவும் ரெடி ஆயிட்டே இருக்கு. கடையில வாங்கினா கூட இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான பழம் கிடைக்காதுப்பா. முக்கியமா இது சுத்தமான பழம். இதை கழுவ கூட வேண்டாங்க, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அத்திக்காயெல்லாம் ரொம்ப ஃபுல்லாவே எல்லாம் ஒன்னா பழுத்துறாதுப்பா, ஒன்னா தான் பழுக்கும். இந்த அத்திக்காய் ஒன்னொன்னா பழுத்தாலும் நம்ம ஒரு ஏக்கரால வைக்கிறோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோல இருந்து 20 கிலோ வரைக்கும் கிடைக்கும். அந்த 20 கிலோவே நல்ல லாபம் தான் நமக்கு விற்கிறோம்னாக்கா. ஏன்னா அத்திக்காய் வந்து மார்க்கெட்டிங் கிடையாது, நிறைய இடத்துல கிடையாது, எங்கோ ஒரு இடத்துல தான் கிடைக்கும். எங்களுக்கு சென்னையில பாத்தீங்கன்னாக்கா கொள்ள விலை கொடுக்குறாங்க. ஒரு 5 பழம் ஒரு பாக்ஸ்ல வச்சு 50 ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு எங்க தோட்டத்து பழத்தை ஃப்ரெஷ்ஷா பறிச்சு நாங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிட போறோம். எவ்வளவு அழகா பழுத்திருக்கு பாருங்க. ஒன்னொன்னா பழுக்க நம்ம பறிச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 லைன் தான் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டி அறுவடைக்கு 1 கிலோ பழம் கிடைக்கும். இப்பதான் ஸ்டார்டிங், இதான் ஃபர்ஸ்ட் அறுவடைன்னும் போது இதுலயே பாருங்க ஒரு 1/2 கிலோ பழத்துக்கு இருக்குது. இன்னும் ஒரு 3 செடியில பழம் இருக்கு, பறிக்க போறேன். பறிச்சுட்டு உங்களுக்கு மொத்தமா நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு 4 செடி தான் அறுத்தேன், அதுவே ஒரு 1/2 கிலோ வந்துச்சு. 10 பழம் கட் பண்ணியிருக்கேன்ப்பா. 10 பழமும் செடியிலேயே சூப்பரா கனிஞ்சு பழுத்திருக்கு. இன்னைய ரேட்டுக்கு இது 100 ரூபா விலைங்க. நம்ம சென்னையில சொல்றேன். இங்க இருக்கிறவங்களுக்குலாம் அத்திப்பழம் கூட வாங்க. இப்ப நம்ம செடி வச்சு சாகுபடி பண்றோம் இல்லையா, அதை கேக்குறாங்க, அத்தியாங்க நட்டீங்க அப்படின்னு. ஏன்னா இது கிராமம் இல்லைங்களா, இங்க காட்டுங்கள்லயும் இந்த மலை ஓரங்கள்லயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அத்தி மரம் இருக்கு. அதை யாருமே பறிக்க மாட்டாங்க. நம்ம கிளி கொக்கு அந்த மாதிரி தான் சாப்பிடும். குருவிங்க சாப்பிட்றது மட்டும்தான் அவங்க பாத்திருக்காங்க. இதை நம்ம ஆளுங்க சாப்பிடுவாங்களான்ற ஒரு அதிசயமாவே நிறைய பேர் இந்த செடி ஏங்க வச்சிங்கன்னு என்னையண்டே வந்து கேட்டாங்க. இனிமேல் தான் நம்ம வீடியோவை பார்த்து தான் நிறைய பேர் இதோட நன்மைகளே புரிஞ்சுக்கணும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வாங்க உங்களுக்கு சூப்பரா பழத்தை கட் பண்ணி காட்டுறேன். உள்ள எப்படி பூ மலர்ந்து இருக்குன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். அழகா பூ பூத்து காய் காய்க்கிற பழத்தை தான் பார்த்திருப்பீங்க. இது காய் காய்த்து பூ பூக்கிற பழம் இதுதாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த ஃப்ளஷ். இது அப்படியே சாப்பிடலாம், நம்ம தோலை கூட சீவ வேண்டாம். என்ன மக்களே, எங்க அத்திக்காய் செடி வளர்த்ததை பாத்தீங்க, காய் பறிச்சு போட்டு அதை செடி எவ்வளவு ஹைட்டு வளர்க்கணும்னு சொன்னதை பாத்தீங்கல்ல. இப்போ பழமும் பறிச்சுட்டேன். என்ன மக்களே, எங்க வீடியோ பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். டேஸ்டா இருக்குங்க. அந்த பூல மொட்டு இருக்கு பாருங்க, கரு கருக்குன்னு சவுண்ட் வருது. நல்லா இருக்குங்க. செம்ம சூப்பரான அத்திப்பழம். வாவ், செம்மையா இருக்கு. எந்த அளவுக்கு பழுத்திருக்கு பாருங்க. இந்த விதெல்லாம் பாருங்க, இதான் பூ. அத்திப்பழத்துக்குள்ளே தான் பூ பூக்கும். எவ்வளோ அழகாக மலர்ந்துருக்கு பாருங்க.